ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டா நிச்சயதார்த்தம் ஓவர். திருமணம் எப்போது தெரியுமா? தென்னிந்திய சினிமா மற்றும் இந்திய சினிமாவில் புகழ்பெற்ற நட்சத்திரங்களான விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா இடையேயான காதல் கிசுகிசுகளுக்கு ஒரு முடிவு வந்துள்ளது. பல நாட்களாக இருவரும் நெருக்கமாக பழகி வந்த நிலையில் தற்போது குடும்பத்தினர் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் விரைவில் இருவரும் கணவன் மனைவியாக வாழ தயாராகி வருகின்றனர். இந்த தகவலை பிரபல தெலுங்கு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிச்சயதார்த்த விழா மிகவும் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திரையுலகைச் சேர்ந்த நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் மட்டுமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகாவின் நிச்சயதார்த்தம் குறித்த தகவல்கள் ரசிகர்களை அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. அர்ஜுன் ரெட்டி படத்தின் மூலம் இந்திய நட்சத்திரமாக மாறிய விஜய் தேவரகொண்டா, நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா இருவரும் கீதா கோவிந்தம் திரைப்படத்தில் இணைந்து நடித்தனர். அந்த சமயத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு பின்பு காதலாக மலர்ந்தது. அதனைத் தொடர்ந்து டியர் காம்ரேட் படத்திலும் இருவரும் இணைந்து நடித்தனர். அப்போதிருந்தே அவர்களது காதல் உறவு வலுப்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா இடையேயான காதல் விவகாரம் ஊடகங்களில் பல கேள்விகளை எழுப்பியது. ஆனால் இருவரும் தங்கள் உறவு குறித்து நேரடியாக பதிலளிக்காமல் மறைமுகமாகவே பதிலளித்து வந்தனர். சமீப காலமாக தங்கள் காதலை மறைமுகமாக உறுதிப்படுத்தியதன் மூலம் அவர்களது திருமணம் விரைவில் நடைபெறும் என்றும் தெளிவாகியுள்ளது. தசரா பண்டிகையை முன்னிட்டு ஒரு நல்ல நாளில் விஜய் மற்றும் ராஷ்மிகா நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர். இரு குடும்பத்தினருடன் சம்மதத்துடன் இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருவரின் திருமணத்தையும் விமர்சையாக நடத்த குடும்பத்தினர் ஏற்பாடு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. ராஷ்மிகாவின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய பேசுகையில் அவர் இதற்கு முன்பு கன்னட நடிகர் ரக்ஷித் ஷெட்டியுடன் நிச்சயதார்த்தம் செய்து பின்னர் பிரிந்துவிட்டார். அதன் பிறகு அவர் தனது முழு கவனத்தையும் திரைப்படங்கள் மீது செலுத்தினார். தனது கெரியருக்காகவே அவர் தனது நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்தார். அதன் பிறகு அவர் இந்தியா முழுவதும் வெற்றிகரமான நாயகியாக வலம் வந்து நேஷனல் கிரஷாக மாறினார். தற்போது இந்திய சினிமா துறையில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக உள்ளார். ராஷ்மிகா மந்தனாவின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசுகையில், சமீபத்தில் புஷ்பா 2 படத்தின் மூலம் மாபெரும் வெற்றியை பெற்றார். அதைத் தொடர்ந்து சாவா திரைப்படத்தின் மூலம் பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றார். தற்போது தம்மா என்ற இந்தி படத்தில் நடித்து வருகிறார். இந்த திரைப்படம் அக்டோபர் 18 அன்று வெளியாக உள்ளது. விஜய் தேவரகொண்டா நடித்த கிங்டம் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது.